போட்டா வச்சிருவா பாரு இரவாந்தல அருவாப்புடி. ஏன் உங்க வீட்டுல வச்சு ஒப்ப கலை வச்சு முடியல? எங்க தாத்தா வச்சுல மம்டி பொடி. நான் வச்சுக்கிறேன் சமைக்க முடியல. புளி மரம் புடங்கிறதுக்கு அது பக்கத்துல ஏறி கரண்ட குடி. அவ யாரவா? எனக்கு ரொம்ப சந்தேகமா பாடிங்க. இது வரைக்கும் அவளை நான் பார்த்ததே கிடையாது. பார்த்தது இல்ல? புதுமையாக்குது. போதியத்துல பண்றீங்க போலீஸ் பார்த்தாங்கன்னா புடிச்சிட்டு போயிடுவாடி. புடிச்சு போட்டு சும்மா வீணா போட்டு புடிச்சு போடுவேன். என்ன இப்ப எதா போலீஸ் புடிச்சு போடுவாங்க. தவறான தவறு செய்தா தூய்மை உள்ள உட்கார வச்சிருவாங்க. எவ்வாறு எனக்கு உடம்பு சூத்த கலப்பிச்சு பொம்பளையா நீ? அதெல்லாம் பிச்சுக்கு போகுது. பொம்பளையில அவங்க பேர்ல கெடுக்க வந்துருக்கியா? என்ன ஆடு இது? நைட்டு டிராவல்ஸ். ஆமா இங்க நெல்வா கூட்டு வந்து அப்படியே கிளம்பிச்சுன்னா காஞ்சிபுரம் வரைக்கும் போகுது. ஒரு மரத்தை உருது கிடையாது போற வழியில. ஆமா அங்கங்கே ஸ்டாப்பிங் தான். யார் வேணுமோ ஏறிக்கலாம், யார் வேணுமோ இறங்கிக்கலாம். இது டவுன் பஸ். போற வழியில எவ்வளவு செல்ற டிக்கெட் இதெல்லாம் எல்லாம் வாங்கி போடுமா? அந்த அளவுக்கு இறங்குதா? ஏண்டி உனக்கு ஏழு பக்கத்துல மேச இருக்குது. நான் மஞ்சா சரியா பூசத்து கிடையாது. ஏண்டி அந்த மஞ்சா விட்டு கருட்டு குழம்புக்கு போட்டுருக்கு. அப்படியா? சில பெண்கள் அப்படி செய்யறாங்களான்னு தெரியாது. ஏண்டி எப்பவுமே பெண்களா குளிக்கும் போது மஞ்சள் பூசி குளிக்கணும். மஞ்சள் பூசி குளிச்சா அந்த முகமே பொலிவா இருக்குமா? எங்க வீட்டுக்காரங்க அது பிடிக்காது. பவுடர் போட்டதான் பிடிக்கும். அதை போடக்கூடாது தெரியுமா? நான் என்ன பண்றேன்? ஐயோ என் வீட்டுக்கார அது மாதிரி ஏமா எப்படி இருந்து நான் தகவல் படம் போடல. நான் எப்படி இருந்து நான் உனக்கே தெரியல. ஆமாண்டி கொழு கொழுன்னு இருந்தேன். நகை நெட்டு மாதிரி இருந்தேன். என்ன ஆச்சு? எல்லாத்தையும் என் வீட்டுக்கார வித்து 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 குடிச்சிட்டாண்டி. ஏண்டி உங்க வீட்டுக்கார குடிக்கிறாரு என்ன? அது ஏண்டி கேக்குற? கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுதுடி. 10 வருஷம் ஆச்சு. குழந்தை கிடையாதுன்றாரு. நானும் போவாதங்கிட்ட இல்ல எல்லாத்தையும் போய் வந்தேன். எங்க பார்த்தாலும் கோவிலுக்கு எல்லாம் மருந்து கொடுக்குறேன். அங்க கூட போய் வந்தேன். எங்கெங்கயோ போனேன் கிடைக்கல. குழந்தைக்கு பிறக்கல எனக்கு. அப்புறம் சொந்த டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, தெரிஞ்ச டாக்டர். அவரு பேர் முனியப்பேன். முனியப்பேன் அந்த டாக்டர் கிட்ட போனேன். அவரு தான் சொன்னாரு. டாக்டர் சொன்னீங்க அவர் மனுஷனுக்கு பாக்குறவரா? இல்ல நம்மளுக்கு பெண்களுக்கு பாக்குறவரு. அவருக்கு குழந்தை இல்லன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, முனிமா நீ போய் நான் பண்ற உன் கருப்பை போய் எடுத்து ஒரு தள்ளு ஒரு அழிச்சு ஒரு தோல் அப்படியே பிழிஞ்சு